ஷேரா திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகே இருக்கக்கூடிய குட்ஷெட் பணிமனையில் தற்போது ரயிலில் விபத்து ஏற்படும் போது பேரிடர் காலங்களில் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது விரைந்து ரயில் விபத்துகளை இருந்து மீட்பு பணிகளை எவ்வாறு இயக்குவது. பொதுவாக ரயில் விபத்துகள் ஏற்படுமேயானால் ஒரு இயற்கை இடர்பாடுகள் இருக்கக்கூடிய மழை, வெள்ளம் போன்ற இடங்களில் ரயில் விபத்து ஏற்படும். அதே போல் தடம் போன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது போன்று ஏற்படும் போது அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எவ்வாறு விரைந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் என்பதற்காக ஒத்திகை நிகழ்வானது இன்று நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். ரயில்வே பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய போலீசாராக இருக்கட்டும், மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய பேரிடர் மீட்பு மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்தவர்கள், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த குழுக்கள் உள்ளிட்ட 400க்கும் அதிகமானோர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி அவங்க கலந்துகிட்டாங்க. குறிப்பாக இந்த ரயில்வே ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 ரயில்கள் ஒன்றின் ஒன்று மோதிக்கொள்ளுமே. ஆனால் பெட்டிகள், ஒரு பெட்டியின் மீது மற்றொரு பெட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கு பயணிகளை இக்கட்டான ஒரு சூழலில் எப்படி காப்பாற்றுவது, அவர்களை பாதுகாப்பாக எப்படி வெளியே எடுத்து வருவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்று ஒத்திகையாக நடத்தப்பட்டது. இது போன்ற ஒத்திகை தொடர்ந்து நடத்தப்படும் என்றும், இது போன்ற ஒரு தொடர் பயிற்சியானது கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அனைத்து துறைகளும், அதாவது ரயில்வே துறை, இன்னொரு பக்கம் பார்த்தால் தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு, இது அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அரசு இயந்திரங்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்கும் போது ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதிலிருந்து அடுத்த சில மணி நேரங்களில் அதை எப்படி செய்ய முடியும் என்பதற்காக இந்த ஒத்திகையானது நடத்தப்பட்டுகிறது.